மார்கழி மாதம் தெய்வ வழிபாடுகளுக்கு உகந்த மாதம். தேவர்கள் வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாதமா தான் அது கருதப்படுது. ஏன் நம்ம இது மார்கழி மாதத்தை ஆன்மீகத்துக்கு உகந்த மாதமா எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதற்கு காரணம், ஆடி முதல் மார்கழி வரைக்கும் தேவர்களுக்கு அது இரவு நேரம். அப்ப இரவு முடிந்து அதிகாலை அப்படிங்கிறது மார்கழி மாதம் தான் அதிகாலை நேரம் தேவர்களுக்கு. ஏன்னா அதிகாலை 4:30 to 6 அப்படிங்கறதான் பிரம்ம முகூர்த்தம். இது நமக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது 24 hours. சோ அப்ப அதிகாலையில 4:30 to 6 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா தேவர்களுக்கான ஒரு வருடம் அப்படிங்கறதான் அவங்களுக்கு இரவு பகல் முடிந்து ஒரு நாள் கம்ப்ளீட் ஆகும். அப்ப அந்த ஒரு வருடத்துல முக்கியமா இந்த ஆடி மாசத்துல இருந்து மார்கழி மாசம் வரைக்கும் அவங்களுக்கு இரவு பொழுதாவே இருக்கும். அப்ப பகல் பொழுது ஆரம்பிக்கிறது தை மாசம் ஆரம்பிச்சு, தை மாசத்துக்கு முன்னாடி இருக்கிறது மார்கழி. அப்ப மார்கழியோட அதுதான் பிரம்ம முகூர்த்தம். ஏன்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்கிறது அப்படிங்கறதா மார்கழி மாதம். இதத்தான் பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க செய்யற காரியங்கள் வெற்றி பெறும். நீங்க தெய்வ வழிபாடுகள் பண்ணி வேண்டுதல் வச்சீங்கன்னா அது உங்களுக்கு உடனே நிறைவேறும் அப்படின்னு சொல்றதுக்கு அதுதான் காரணம். அப்ப எல்லா மாதங்களுமே பிரம்ம முகூர்த்தம் உகந்தது அப்படின்னு சொல்லி மக்களுக்கு அது ராங்கா கன்வே ஆயிடுச்சு. அதனால எப்ப எல்லாம் சொல்றாங்க, எதுனாலும் பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணுங்க, 4:30 to 6 பண்ணிக்கிட்டா எந்த தோஷமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது சரியான ஒரு புரிதல் இல்லாம சொல்றதான். மார்கழி மாதத்தில் வரக்கூடியதுதான் பிரம்ம முகூர்த்தம். அதுல உள்ள 4:30 to 6 தான் நம்ம தெய்வ வழிபாடுகள் பண்றதுக்கான உகந்த நேரமாகும். இப்ப இந்த தெய்வ வழிபாடுகள்ல நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, மார்கழி மாதத்துல கண்டிப்பா வீட்டை சுத்தம் செய்து முதல்ல வெளியில நம்ம சாணி தொளிச்சு நீங்க வாசல் தொளிச்சு கோலம் போடணும். இன்னைக்கு நம்ம அதெல்லாம் பண்ண முடியாதுனாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு மார்கழி மாசத்துல அதிகாலையில நம்ம தண்ணி தொளிச்சு வீட்டு முன்னாடி ஒரு சின்ன கோலமாவது போடுறது நல்லது. ஏன்னா மார்கழி மாதம் முழுதுமே பிரம்ம முகூர்த்தம் தான். அதனாலதான் அந்த காலத்துல திருவிளக்கு பூஜை அப்படின்னு எல்லா ஊர்களையும் அது கடைபிடிச்சிட்டு வந்தாங்க, இன்னுமே பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனாலதான் அதிகாலையில திருமணமாகாத பெண்கள் 4:30 to 6 நீங்க போய் பக்கத்துல இருக்க கோயில்கள்ல, அதுவும் பெண் தெய்வங்களுக்கு நீங்க மாரியம்மன், காளியம்மன் அல்லது அம்மன் கோயில்கள் ஒவ்வொரு ஊர்லயும் இருக்க கோயில்கள்ல விளக்கு பூஜை போடணும். அதிகாலையில வெள்ளனா இருந்துச்சு குளிச்சு தலை குளிச்சு நீங்க தெய்வ சிந்தனையோட அன்னைக்கு விரதம் இருந்து நீங்க வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கோரிக்கைகள் நிறைவேறும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியத்தை உருவாக்கும். நம்ம தெய்வத்திட்ட எவ்வளவு தூரம் சரணடைகிறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள்ங்கிறது கட்டாயம் கிடைக்கும். என்னதான் ஜாதகங்கள்ல உங்களுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் குறிப்பிட்டாலும் நம்ம கடவுள்கிட்ட சரண்டர் ஆனோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய அந்த கெடுதலுக்கான பலன்கள் இருந்தால் அது கொஞ்சம் குறையும், நல்ல பலன்கள் கொஞ்சம் கூடுதலா கிடைக்கும். இந்த மார்கழி மாதத்துல நீங்க பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய இந்த மார்கழி மாதத்தை நீங்க முழுதா தெய்வத்திட்ட அர்ப்பணிச்சு தெய்வ வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணீங்கன்னா உங்களோட கோரிக்கைகள் நிறைவேறி பகல் பொழுதான தை மாதத்துல உங்களுக்கு வேண்டிய வரங்களை கண்டிப்பாக தெய்வம் அருளும். அதனால அந்த பிரம்ம முகூர்த்தம் தொடங்கக்கூடிய தேவர்களுக்கு தொடங்கக்கூடிய மார்கழி மாதத்தில் நீங்க தெய்வ நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா நீங்க தேவர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமா உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் கிடைச்சு கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பகல் பொழுது வெளிச்சம், சூரிய உதயம் உங்கள் வாழ்க்கையிலும் கட்டாயம் ஏற்படுத்தும். அதனாலதான் இந்த பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க வழிபாடு பண்ணிக்கணும், மார்கழி மாதத்தை ஆன்மீக மாதமாக நீங்க பயன்படுத்திக்கணும்னு சொன்னாங்க. அதனாலதான் மார்கழி மாதங்கள்ல உங்களுக்கு திருமணம் வைபவங்கள் எதுவுமே உங்களுக்கு குறிக்க மாட்டாங்க. நமக்கு அது சுப நிகழ்வுகள். ஆனா இது தெய்வ வழிபாடுகளுக்கு உகந்த மாதமாகவே இருக்கும். அதனாலதான் அத மார்கழி மாதத்தை காலபுருஷ தத்துவப்படி உங்களுக்கு தனுசு ராசியில அது இருக்கும். அதனால 9ஆம் இடம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்துக்கு தெய்வ வழிபாடுகள், தெய்வ அனுகூலம், பூர்வ புண்ணியம் அப்படின்னு உங்களுக்கு அதுல குறிப்பிடப்படுது. அதனால நீங்க பிரம்ம முகூர்த்த நாளான மார்கழி மாதத்தில் தெய்வ வழிபாடுகளை எவ்வளவு தூரம் நீங்க பண்றீங்களோ, உங்க தெய்வத்தை மனசுக்கு பிடிச்ச தெய்வம், அம்மன் வழிபாடுகள், பூஜைகள் என்னென்ன உங்களுக்கு தோணுதோ அதெல்லாமே நீங்க உங்க உள்மனதே
ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் தெரிவிப்பாரு. ஏன்னா ஒரு கோயிலுக்கு நம்ம வரணும் அப்படின்னாலும் அதுக்கு அனுகிரகம் வேணும். தெய்வம் நம்மளை அழைச்சாதான் நமக்கு அந்த இது கிடைக்கும். அதனால நீங்க வரப்போகிற மார்கழி மாதத்தை எவ்வளவு தூரம் நீங்க சின்சியரா தெய்வ வழிபாடுகள் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில் வெற்றியும் புகழும் கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் இந்த 2026 உங்களுக்கு சிறப்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா மார்கழி மாதத்தை தேர்ந்தெடுத்து விரதம் இருங்க. காலையில பெண்கள்லாம் அதிகாலையில எந்திரிச்சு திருவிளக்கு பூஜை நடத்துங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளையும் வெற்றிகளையும் கொடுக்கும். பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க வைக்கிற வேண்டுதல்கள் நிச்சயம் தேவர்களால் எடுத்து செல்லப்பட்டு கடவுளிடம் சமர்ப்பிக்கப்பட்டு உங்களுக்கு பூரண ஆசீர்வாதம் கிடைத்து நல்ல வரம், நல்ல தொழில், நல்ல வாழ்க்கை அத்தனையும் உங்களுக்கு இது கண்டிப்பாக கொடுக்க போகுது. அதனால மார்கழி மாதத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து தெய்வ நம்பிக்கைகளுடன் நீங்க தெய்வ வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த ஆண்டு 2026 வெற்றி மேல வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பக்தி கேஃப் நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த ஆன்மீக தகவல்களை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துக்கு ஜாதகம் பலன்கள்ங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். மேசராசி அப்படின்னு அதுல 3 நட்சத்திரம் இருக்கும், அதுல பாதங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் கருத்துல வச்சுதான் நம்ம ஒரு பொது பலனை தான் நம்ம ராசி பலன்கள்ல சொல்றோம். ஆனா உங்களுடைய ஜாதகத்துல தசா புத்திகள் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதோ, அதாவது யோக தசா புத்தி பலன்கள் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு மேலும் மேலும் வளர்ச்சி கட்டாயம் கிடைக்கும். உங்களுக்கு அசுப அல்லது 6, 8, 12 தசா புத்திகள் உங்களுக்கு நடந்தால் உங்களுக்கு நிறைய சோதனைகளும் வேதனைகளும் கொடுக்கத்தான் செய்யும். அதற்காக தான் இது போன்ற பரிகார பகுதிகளை உங்களுக்கு தெளிவா எடுத்து சொல்றோம். அப்ப எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் சரி, இந்த 6, 8, 12 திசைகள் இருந்தாலும் சரி, அவயோக திசைகள் நடந்தாலும் சரி, நீங்க மார்கழி மாதத்துல இந்த பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க திருவிளக்கு பூஜைகள் அல்லது ஒரு விளக்காவது போட்டு தெய்வத்தை வழிபட உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி கிடைக்கும். மீண்டும் சொல்றேன், இது தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்த நேரம் மார்கழி மாதம். அதனால இந்த மார்கழி மாதத்துல அதுலயும் நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல வழிபாடு பண்ணக்கூடிய எந்த ஒரு கோரிக்கைகளும் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும். உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்த்துக்கள்.